அடுக்கடுக்கா பொய்ய சொன்ன நம்ம ரோகிணி இப்ப லாஸ்ட்ல சிக்கிட்டாங்க. நம்ம மனோஜ்ட்டயும், நம்ம விஜயாட்டயும் இப்ப வீட்ட விட்டு வெளிய பத்த போறாங்க. ஆனா முத்து வந்து இவங்களுக்கு இந்த தண்டனை போதாது. கண்டிப்பா இவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி நேரா திவ்யா வீட்டுக்கு போறாங்க. திவ்யா வீட்ல போய் கேட்குறாங்க, "என்னடி நீ இப்படி செல்ல மிஸ் பண்ணிட்ட? என் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. நான் அந்த வீட்லயே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நீ ஆக்கிட்டியே" அப்படின்னு நம்ம ரோகிணி நம்ம திவ்யாவ திட்டுறாங்க. உடனே திவ்யா கேட்குறாங்க, "நீ செய்யாத தப்பா நான் செஞ்சுட்டேன். தெரியாம செல்ல மிஸ் பண்ணிட்டேன். உன்ட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு பொய்ய மறைச்சதுக்கு என்னைய நீ இன்னும் திட்டுற? கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா?" அப்படின்னு நம்ம திவ்யா திட்டுனோனே நம்ம ரோகிணி கோவம் வருது. "நீ செஞ்ச தப்புக்கு நான் எப்படிடி செய்ய முடியும்?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. உடனே திவ்யா சொல்றாங்க, "நீ வீட்ல எல்லார்ட்டயும் உண்மையாவா இருக்கிற? எல்லாம் வாய தொறந்தா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஏதோ ஒரு பொய் சொன்னதுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனைய கொண்டு வந்து குடுக்குற. இம்மலாம் வந்து நீ என் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்க வேணாம். நீ வந்து இடத்த காலி பண்ணு. இம்மலாம் என் வீட்டுக்கு வராத" அப்படின்னு திவ்யா திட்டுறாங்க. உடனே நம்ம ரோகிணி, "இம்மலாம் உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இம்மலாம் நான் உன்ட்ட பேச மாட்டேன்" அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தும், மீனாவும் மச்சிலேருந்து பேசுறாங்க. "என்ன மீனா இப்படி நடந்திருக்கு? நம்ம பார்லம்மாவுக்கு வந்து இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்குன்னு எனக்கு ஒரு விஷயமா தோணுது. இதுதான் செஞ்சிருக்கும். வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒண்ணு நம்ம திவ்யா தான் நம்ம தாத்தாட்ட செல்ல மிஸ் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா நம்ம பார்லம்மா தான் நம்ம தாத்தா கடையில போய் செல்ல வந்து செருப்பு தைக்கும்போது விட்டுருக்கணும்" அப்படின்னு நம்ம முத்து, மீனாட்ட சொல்றாங்க. உடனே இந்த வீடியோ பப்ளிக் ஆகியிருந்திருக்கு. ஆனா, அந்த ரோகிணி வந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்வாங்களா? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இந்த பார்லம்மா அழகா நெறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் மட்டும் நல்லா இருந்தா போதும். அந்த ஓடுகாலி வந்து நானே நல்லா இருக்கணும்னு நினைக்காது. நீ என்னன்னா, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீ நினைக்கிற. அது ஃபர்ஸ்ட்டு தப்பா நினைச்சுக்கோ. சரியா? அது வந்து தப்ப திருத்து. நீ எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்காத. எல்லாமே களவாணி பய உள்ள கூட்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா, நம்மட்ட இருக்கக்கூடிய எல்லா துட்டையுமே சுருட்டிட்டு அலையக்கூடிய கூட்டம் அது. அப்படின்னு நம்ம முத்து, மீனாட்ட இவ்வளோ விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, மீனா கேட்குறாங்க, "ஏங்க என்னத்த இருந்தாலும் அவங்க நம்ம வீட்ல உள்ளவங்க. அந்த தப்பெல்லாம் செய்யவா போறாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படிலாம் நினைக்காத மீனா. அவங்கலாம் வந்து கிரிமினல்லே 1ஆம் நம்பர் கிரிமினல்" அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே சத்யாவுக்கு கால் பண்றாரு முத்து. கால் பண்ணி, "ஏய் அந்த விஷயத்த கேட்டியா? அந்த வீடியோ லீக் அவுட் பண்ணது நம்ம சிட்டியா அப்படின்னு கேட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே, "நான் கேட்டேன். வீடியோ வந்து அவங்க வந்து பப்ளிக் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க நம்ம சத்யா. உடனே, "நீ யார்ட்ட கேட்ட?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. சத்யா உடனே சொல்றாரு, "மாமா அப்படிலாம் இல்ல மாமா. நான் வந்து அவன் சிட்டி வந்து விடலங்கிறது பெஸ்ட் ஃப்ரெண்டு நண்பர்கிட்ட தான் கேட்டேன். அவங்க கூடயே நெருங்குனவங்க, ரொம்ப நெருங்குனவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்கட்ட நான் கேட்கல. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவருக்கு சிட்டிக்கு சந்தேகம் வந்துரும். அதனால நான் கேட்கல" அப்படின்றாரு. "சரி என்னடா இப்படி இருக்கிற?" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே மீனாட்ட நம்ம முத்து சொல்றாரு, "சரி நான் பிறகு பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு முத்து. 2வது மீனா கேட்குறாங்க, "என்னங்க இப்படி வந்து 1, 2 பேத்துல யாரா தான் விட்டுருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க. அப்பன்னா ஒண்ணு செய்யுங்க. இவங்களுடைய ஃபோட்டோ யாராவது இருந்துச்சுன்னா நம்ம தாத்தாட்ட குடுத்தா கிடைக்கும்ல" அப்படின்னு நம்ம மீனா சொல்றாங்க. "காட்டுனா" அப்படின்னு சொன்னோனே முத்து சொல்றாங்க, "அப்பன்னா நீ போய் திவ்யா வீட்டுக்கு எதார்த்தமா போற மாரி போ. போயிட்டு அந்த அந்த அவங்களுக்கே தெரியாம அந்த ஃபோட்டோ அவங்கள எடுத்துரு. எடுத்துட்டு வந்துட்டேன்னா, நம்ம தாத்தாக்கு நம்ம பார்வலம்மா ஃபோட்டோவையும், இவங்க ஃபோட்டோவையும் காட்டுனோம்னா யாருங்கிறது உண்மை நமக்கு வெளிய தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே நம்ம மீனா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போகவும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம திவ்யா வந்து அவங்களுடைய லவ்வர் மாரி ஒருத்தர் அவங்க பின்னாடியே சுத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து மீனா பின்னாடி சுத்துனவங்க தான். இன்னும் முத்துக்கும், மீனாவுக்கும் அவங்க இந்த திவ்யா பின்னாடி சுத்துறது தெரியாது. ஆனா, அந்த மீனா உள்ள வந்தோனே, "நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளோ அன்பா இருக்கீங்க. நான் லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்திருக்கேன்" அப்படின்னு மாரி எதார்த்தமா பேசுறாங்க. நம்ம மீனாவும் அவங்களுக்கே தெரியாம ஃபோட்டோவும் எடுத்துருதாங்க. எடுத்து முடிச்ச பிறகு, "சரி இப்படி இப்படி இருக்கணும். அப்பன்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க. அவங்களுடைய மொபைல மட்டும் வாங்கிருங்க. வாங்கிட்டீங்கன்னா, அவங்க உங்கள நம்பி மொபைல் கையில குடுத்துட்டாங்கன்னா, அவங்க உங்க உண்மையா நம்புறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. சொல்லிட்டு மீனா கிளம்பிருதாங்க. முத்துட்ட போய் அந்த ஃபோட்டோ கையில குடுக்குறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம திவ்யா வந்து அந்த அந்த முருகன்கிறவர வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணிக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல இவ்வளோ விஷயம் நடக்க போது. அதே அவங்களுக்கு காட்டாம தான் நடந்துகிட்டு இருக்கு. நைட் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் பக்கத்துல படுத்திருக்கவர காணோம். உடனே ரூம விட்டு வெளிய எந்திரிச்சு பார்க்குறாங்க. சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. ஒருத்தரையுமே காணோம். ரூம்ல யாருமே இல்ல. பக்கத்துல இருக்க நம்ம விஜயா ரூம்ல போய் பார்க்குறாங்க. விஜயாவும் அங்க இல்ல. லாஸ்ட்ல மீனா சுத்தி சுத்தி இருப்பாங்களா, அவங்க ரூம்ல போய் பார்ப்போமான்னு மேல போய் பார்க்குறாங்க. அங்கேயும் இல்ல. ஆக மொத்தம் வீட்ல யாருமே இல்ல. லாஸ்ட்ல நம்ம ரோகிணிக்கு ரொம்ப பயமும் கொடுக்கு. வீட்ல நம்ம என்ன ஒத்தையில இருக்கோம். யாருமே காணோம்.
நம்ம அப்படின்னு பதறிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்ல மேல மொட்டை மாடிக்கிட்ட கொஞ்சம் ஹால்ல போனோனே பார்த்தா நம்ம மீனா நிக்கிறாங்க. அவங்க திரும்பி நிக்கிறத பார்த்துட்டு, "நீங்க யாரு? நீங்க யாரு?" அப்படின்னு நம்ம ரோகிணி பக்கத்திலேயே போய் கேட்டுட்டு தொடுறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம மீனா, "நீங்க தானே இந்த செல்ல எடுத்து வச்சுட்டு எங்ககிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க" அப்படின்னு பேய் ரூபத்துல மாறி நம்ம ரோகிணிய பயமுறுத்துறாங்க. ரோகிணி அப்படி நான் எடுக்கல, எடுக்கல, எடுக்கலன்னு பயப்படுறாங்க. தூக்கத்துல இத்தனை விஷயமும் நடக்குது. நம்ம ரோகிணி கனவு காண்கிறாங்க. பக்கத்துல இருந்த மனோஜைய எட்டி மிதிச்சு தள்ளியிருந்தாங்க. மனோஜ் இத அத்தனையும் ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. எடுத்தோனே அவரு வந்து, "என்னடா ரோகிணிக்கு என்ன ரோகிணி?" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ரோகிணிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி இத்தனை விஷயம் செஞ்சது எல்லாமே கனவு. அதுக்கடுத்து இப்ப மீனா வந்து எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிச்சா, நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கே தெரியலையே! நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படின்னு நம்ம ரோகிணி மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அத்தனை விஷயம் வெளிய வந்துச்சுன்னா, ரோகிணி இந்த வீட்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. விஜயா கண்டிப்பா வந்து ஏற்கனவே பணத்த ரூ. 27,00,000 ஏமாத்துனதுக்கு அந்த அடி அடிச்சாங்க. இப்போ வந்து இந்த செல்ல இவங்க தான் அந்த வீடியோ பப்ளிக் பண்ணி, நம்ம சத்யாவோட வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்குன அந்த ரோகிணிய முத்தும், மீனாவும் பழி வாங்காம விட மாட்டாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.